வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சாதிக்கலாம் வாங்க சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஆர் ஆஃப்டர் எஸ்எஸ்பி இன்டர்வியூ தி பேசிக் கிராக்ஸ். பட் தி மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல் ஓவர் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், for all officer entry as well as soldier entry எல்லாத்துக்குமே the medical standards are same. So the purpose of this video is இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா please go to a retired army, navy, air force doctor and get yourself this medical done so that இந்த மெடிக்கல் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் எதை கரெக்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணுன்ட்டு. So in this video we will be seeing the medical problems which the medical parameters which நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த விஷயத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் ஆகுறாங்க அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா அதோட கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லி வந்து மெடிக்கல் வந்து எஸ்எஸ்பி முடித்த உடனே மெடிக்கல் ஸ்டார்ட்ஸ் பை ரஃப்லி அரவுண்ட் அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகிடுங்க. So when medical starts, you are like first day, it's not, there is no pattern, but firstly on the nearest medical hospital தான் வந்து மெடிக்கல் பண்ண வைப்பாங்க. So the first medical thing to be tested might change, but overall this pattern, this sequence தாங்க ஃபாலோ ஆகும். ஓகே, பிஃபோர் தேட் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 சான்ஸுங்க. முதல் சான்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா வந்து இமீடியட்டாக 40 நாள் டைம் தருவாங்க அந்த மெடிக்கல் டெஃபார்மிட்டியை சரி பண்ணுறதுக்கு. தட் இஸ் டெம்பரரி மெடிக்கல் போர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆனேன்னா என்ன டைம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரஃப்லி பிட்வீன் 1 மாதத்துலேருந்து அந்த ப்ராப்ளமை திரும்பவும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம ரிவ்யூ மெடிக்கல் போர்டில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது கூட வந்து 2 ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்குது, ஒன்று பூனேயில், ஒன்று டெல்லியில். இந்த டெல்லியில் கொடுப்பாங்களா பூனேயில் கொடுப்பாங்களான்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க. எப்படி வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும், லெட்டர் ஃபார்மில் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் கடைசியாக போய்ட்டு ரிவ்யூ மெடிக்கல் போர்டில் அப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் அகாடமியில் லேட்டாக 1 மாதம் லேட்டாக போய் சேருவீங்க. இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். பட் இந்தியன் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்பீல் மெடிக்கல் போர்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நல்லது. ரிவ்யூ மெடிக்கல் போர்டுக்கு போயிட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே கோஸ்ட் கார்டில் வந்து ட்ரைனிங்கே பாதி முடிஞ்சு போயிருக்கும், 1 மாதம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ உங்களை அப்படியே ரைட்டாக மெரிட் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் பார்ட் இன் கோஸ்ட் கார்டு. பட் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரைனிங் டியூரேஷன் ரொம்ப அதிகம். அதனால் வந்து எஸ்பெஷலி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 11 மந்த்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் ஆரம்பித்து 1 மாதத்துக்கு அப்புறம் கூட லேட்டாக வந்து சேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஓவர் வெயிட் இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓவர் வெயிட் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஜனவரியில் வந்து அவர் வந்து மெடிக்கல் ரிஜெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து அகாடமி வந்து ஓடிஏவோட ட்ரைனிங் வந்து ஏப்ரலில் ஆரம்பிக்க போகுதுன்னா அவர் வந்து 20 கிலோ ஓவர் வெயிட்டாக இருக்காருன்னா அவர் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். மார்ச்சில் வந்து அப்பீல் மெடிக்கல் போர்டில் வந்து காட்டுவார். அப்பயும் 20 கிலோவில் 10 கிலோ தான் குறைக்க முடிஞ்சது அவரால். அப்பயும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவரை. ஸோ அந்த 20 கிலோ எக்ஸ்ட்ராவாக இருந்தார், இப்போ 10 கிலோ வெயிட்டாக திரும்ப அந்த 10 கிலோ குறைக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் ஆல் டேக்ஸ் அபவுட் மார்ச் ஆயிடுது. ஏப்ரல் ஆகிடுதுன்னா ஏப்ரலில் ஆல்ரெடி ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் பிறகும் கூட கரெக்டாக மேலே கூட வந்து கரெக்டாக வந்து அந்த 10 கிலோ குறைச்சிட்டு அவர் வந்து சேர்ந்துக்கலாம். அந்த ப்ரிவிலேஜ் வந்து ஆர்மியில் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் இன்ஃபோக்கு சொன்னேன். ஸோ இது வந்து ரிஜெக்ஷன் ஆனால் எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த அப்பீல் பண்ணி சேர்ந்தோங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட்லி வந்து இன்னொரு கொஷின் எல்லோரும் கேட்குறாங்க. என்னென்னா, ஏன் வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸில் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து ஏன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்காங்க? இப்படி வச்சிங்கன்னா நான் வந்து எப்படி வந்து பொதுமக்கள் நார்மலாக பசங்க வந்து எப்படி சேர முடியும்? மெடிக்கலில் என்ன தான் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணாலும் பட் ஆனால் வந்து மெடிக்கலில் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களே, இதனால் வந்து ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகாதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்னென்னா, இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து எப்பயுமே வந்து வாழ்க்கையே வந்து எப்பயுமே எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டேஞ்சரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதாங்க இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்ம் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய மைண்டும், பயங்கரமான வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய ஸ்டெமினாவுடைய பாடி தாங்க தேவை.
நான் ஸ்டெமினான்னு சொல்கிறது வந்து பாடி பில்டரை சொல்ல வரலைங்க. அவர் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஒல்லியாக ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஹி ஹேஸ் டு பி வெரி ஃபிசிக்கல் ஸ்டாமினான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு வேலையை கொடுத்தோம்னா இருக்கிற மொத்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாமினா தேவைங்க அவருக்கு. ஆல்சோ ஆர்ம் ஃபோர்ஸஸில் அதிகபட்சமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும். இது ஒரு இட்ஸ் நாட் அ நார்மல் 9 to 5 ஜாப். ஆர்ம் ஃபோர்ஸஸில் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஃபோர்ஸஸை எப்போ போலீஸ் அண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனால் முடியலையோ அவங்க கையை விரிச்சதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் சுச்சுவேஷனில் தான் ஆர்ம் ஃபோர்ஸஸை இறக்குவாங்க. இது ஃப்ளட் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ஆகட்டும், இல்லை எனி கைண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், டிசாஸ்டர் ஆகட்டும், எர்த்குவேக் ஆகட்டும், எனிதிங் A to Z. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெயினோட ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை ஹை லெவலாக தாங்கக்கூடிய ஒரு உடம்பு இருக்கணுங்க. அது ரெண்டாவது நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸை பார்க்கும்போது ஏர்ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட பைலட்ஸ் நம்ம சாதாரணமாக ஃப்ளைட்டுக்கு போகும்போதே நிறைய பேருக்கு தலை சுத்தம், சில பேருக்கு சாதாரண க்ரூஸ் ஷிப்பில் போகும்போதே வாந்தியெல்லாம் எடுப்பாங்க. பட் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஃப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஃப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பாடியில் செம்மையாக ஸ்ட்ரெயின் ஆகும். சீயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் சன்லைட்டே பார்க்காம சப்மரீன்குள்ளே கிடப்பாங்க. அவங்களுடைய பாடி அட்மோஸ்ட் ஸ்டெமினா அண்ட் ஃபிட்னஸ் கேப்பபிலிட்டி இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 3 மாதம் ஆப்ரேட் பண்ணும்போது சப்மரீனுக்குள்ளே மேபி மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒன்றுமே இருக்காது. மேபி ஒரு டாக்டர் இருக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களால ஒரு சின்ன ஒரு காய்ச்சல், சின்ன ஒரு தலைவலினா அந்த சப்மரீனை அவங்களுக்காக திரும்ப எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் இன் த யூனிட் ஷுட் பி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக இது இவங்களுடைய அதனால தான் ஸ்ட்ரிக்ட்னஸ். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்மியில் ஒருத்தருக்கு கலர் பிளைண்ட்னஸ், அதாவது ரெட், ப்ளூ, க்ரீன் தெரியல, அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எனிமி அவர் உள்ளுக்குள்ளே கேமஃப்ளாஜ் பேட்டர்ன் போட்டு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கும் போது அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. அவர் சாதாரணமாக உட்காந்துட்ருப்பார். அது அவர் வியூருக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அவர் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது ஆபத்து. பிகாஸ் he cannot spot an enemy sitting in a camouflage dress. அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக எனிமி அவரை ஷூட் பண்ணிவிடுவான். that is a danger of having a color blindness in Indian Army. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. அதை பேஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸில் உங்களை செக் பண்ணுவாங்க. the first day to assess you will be musculoskeletal deformity, அதாவது நம்மளுடைய மசில் அண்ட் ஸ்கெலிட்டனில் என்ன டிஃபார்மிட்டி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பைனை செக் பண்ணுவாங்க, உங்களுடைய செஸ்ட் செக் பண்ணுவாங்க, உங்களுடைய பெல்விஸ், உங்களுடைய கால்கள், தென் உங்களுடைய நாக் நீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, உங்களுடைய ரிப் கேஜ் செக் பண்ணுவாங்க. தென் உங்களுடைய போன்ஸ் இங்கே ப்ரீவியஸ் ஃப்ராக்சர் ஆகிருக்கா, இல்லை ஃப்ராக்சர் ஆனால் கூட ஆப்ரேட் ஆகிருந்தால் கூட அது எக்குத்தப்பாக ஒழுங்காக சேராமல் எக்குத்தப்பாக சேர்ந்துருக்கா, இல்லை லிம்ஸ் டிஃபார்மிட்டியோடு இருக்கா, அண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ் அண்ட் பேசிக் ஸ்பைனுடைய வளர்ச்சி ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது this is the basic of this musculoskeletal thing. next is இதில் next is specifically legs-ஐ ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது it will be like deformed limbs உங்களுடைய கால்கள், உங்களுடைய டோஸ், உங்களுடைய ஃபிங்கர்ஸ், உங்களுடைய ஜாயின்ட்ஸ், லைக் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் எக்கச்சக்கமான பேர் ரிஜெக்ட் ஆகிறது கியூபிட்டஸ் வால்கஸ்ங்க. கியூபிட்டஸ் வால்கஸ்னால் வேறு எதுவும் இல்லை, கையை நேராக பண்ணும்பொழுது உங்களுடைய 2 கை, உங்களுடைய எல்போ ஜாயிண்ட் அண்ட் உங்களுடைய ஷோல்டர் ரெண்டுமே நேராக பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் எல்போ மட்டும் நேராக பார்த்துக்கிட்டு உங்களுடைய கை அவுட் சைடாக விரிஞ்சிருக்கலாம். எவ்வளோக்குள்ள விரிஞ்சிருக்கலாம்னா 15 டிகிரி தாங்க விரிஞ்சிருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஓகே, கியூபிட்டஸ் வேரஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது இது ஒன்றில் இதோட ஆப்போசிட், அதாவது நீ உள்ளுக்குள்ளே கை ஃபேஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு. தென் இஸ் இம்பார்ட்டன்ட் நாக் நீஸ். நாக் நீஸ்லேயும் பாதி பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. பட் யூ ஷுட் ஹேவ் நடுவில் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப், அட்லீஸ்ட் 1.5 சென்டிமீட்டர் கேப் இருந்தால் தே ஜெனரலி ஓகே யூ. அண்ட் தென் இஸ் போர்ட் லெக்ஸ்னால் கால் நாக் நீஸோடைய உல்ட்டா. நாக் நீஸுங்கிறது முட்டி 2ஐயும் ஒட்டிருக்கிறது தான் நாக் நீஸு. நாக் நீஸ் இல்லாமல் முட்டி 2ம் ஓவராக வெளியே போயிருந்தால் அது பேர் போ ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. தென் ஹைப்பர் மொபைல் ஜாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஆம்பியூட்டட் டோஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ். சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், சில பேர் ஆம்பியூட்டேஷன் ஆகிருக்கலாம், கட் ஆகிருக்கும். அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் லிம்ஸ். சில பேருக்கு ஒரு கால் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், மேபி அவங்கள அறியாமையே அது இருந்திருக்கும். that is one problem, and that's one problem which will be analyzed in the musculoskeletal thing. next day என்ன பண்ணுவாங்க, உங்களை ஐஸுக்கு கூப்பிட்டு போவாங்க.
ஐஸ் அண்ட் விஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. இதில் வந்து அதிகமாக நம்ம டென்ஷன் எடுத்துக்க வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியான்னு 2 இருக்குது. அஸ்டிக்மேட்டிசம் அண்ட் லீஷியன்ஸ் இன் கார்னியா, இதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும். லீஷியன்ஸ் இன் கார்னியா, லென்ஸ், ரெட்டினா, squint eyes and ptosis, that is PTOSIS ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. இது ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, மயோஃபியானா கெட்டக்க பார்க்குறது, மயோஃபியா அண்ட் மெட்ரோஃபியா இஸ் தூர பார்வை கிட்ட பார்வை. தென் வந்து astigmatism, you can check it on the Google. Next is this lesion and corneaங்கிறது வந்து I'm not medically qualified, but yes, I can tell you something like ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் லாசிக் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா you can do LASIK for technical entries, பட் அந்த லாசிக் 20 வயசுக்கு மேலே பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் கடைசி ஆப்ரேஷனுக்கு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த மெடிக்கல் இன்டர்வியூக்கு வந்திருக்கணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்திருக்கணும். அண்ட் ஸ்குவிண்ட் ஐஸ், சில பேருக்கு வந்து ஐஸ் வில் பி க்ளோசர் ஆர் ஐபால் வில் பி widened, that's also a problem. But to what extent it is acceptable is again medical authorities உடைய decision. Next is coming to hearing, ear, nose and throat, அதாவது வந்து ENT. ENTயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியரிங்கை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து காதில் வந்து ஒரு பேப்பரை வந்து சரன்னு பேப்பரை மூடிடுவாங்க. பேப்பரை மூடிட்டு அந்த பேப்பருக்கு மேலே வந்து பென்சிலால் கிறுக்கிட்டே வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து தூரக்க இருந்து ஒருத்தர் நம்பர் சொல்லிட்டே இருப்பார், 65, 55, 4, 8 அப்படின்னு. அது உங்களுக்கு கேட்குதான்னு செக் பண்ணுவாங்க. இது பேசிக்கலி நத்திங் பட் ஒரு வார்ஃபீல்டில் வந்து ஒரு ஆர்ட்லரி ஹெவி பாம்பிங் அண்ட் ஹெவி ஷெல்லிங் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மெசேஜஸை பாஸ் பண்ணணும், ஆப்போசிட்டில் இருக்கிற மெசேஜஸை உள் வாங்கணும். சேம் as a கேஸ் வித் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியில் வந்து அந்த இன்ஜின் சத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும், காதிலே விழாது யாருக்குமே எதுவும். பட் யூ ஹேவ் டு பாஸ் தட் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் அண்ட் ரிசீவ் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ். அந்த சத்தத்துலேயும் உங்களால் கேட்க முடியுதாங்கிற செக்கிங் தான் இது. 610 cm for conversational voice and forced whispering for each ear. அதாவது ஒருத்தர் வந்து 6 மீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு சாதாரணமாக பேசினார்னா உங்களுக்கு கேட்கணும். அண்ட் 6 மீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு அவர் ஃபோர்ஸ்ட் விஸ்பரிங் பண்ணுவார், அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபோர்ஸ்டு விஸ்பர்னு எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக நம்ம குசுன்னு பேசுறது. பட் ஃபோர்ஸ்டாக விஸ்பர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 6 மீட்டர் தூரத்துக்கு உட்காந்து கேட்குதான்னு அதுதான் இந்த டெஸ்ட். இது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆப்ரேஷன் ஏரியாவில் போகும்போது நீங்கள் வந்து காட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த காட்டில் உட்காந்துருக்கும்போது உங்களால் பேச முடியாது. அதே மாதிரி வந்து மெதுவாக முணுமுணுக்க கூட முடியாது. ஸோ நீங்கள் வந்து விஸ்பர் தான் பண்ணி ஆகணும். அதுவும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் மினிமம் 2-3 மீட்டர் தூரத்தில் உட்காந்துருக்கும் போது அவர் விஸ்பர் பண்ணுறது உங்களோட காதில் கேட்குதாங்கிறது தான் இந்த டெஸ்ட். Then going deep inside the ears, and problems are like middle ear and up to ear is okay. Next is noseல பாதி பேர் ரிஜெக்ட் ஆகிறது வந்து deviated nasal septum. Deviated nasal septum is nothing but nose வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு. அந்த நோஸுடைய மிடில் பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும். அது வளைஞ்சிருந்ததுன்னா ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு சளி கொட்டிகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சளி இன்னொரு பக்கம் ட்ரை ஆகும். That is the problem. So that's a very easy surgery. People do it and they rectify it. Then is congenital abnormalities like lips problems, then palate illa vandu some have sinus or some have little bit of some problems in the neck. Okay, this is generally the. Next comes டென்டலில் பல விதமான ப்ராப்ளம் இருக்குங்க. பட் பல விதத்தில் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணுவாங்க. பட் we will be seeing it one by one. Like சில பேருக்கு வந்து there will be jaw problems, basically jaw discrepancy and sometimes வந்து significant jaw discrepancy இருக்கும் upper jaw and lower jawல, which may hamper the வந்து efficient mastication, அதாவது நம்மளால் ஒழுங்காக chew பண்ண முடியாமல் இருக்கும். That is one problem. Then symptomatic temporomandibular joint clicking and tenderness அப்படின்னு ஒரு symptom இருக்குது. That is it's nothing but a mouth opening less than 30 mm. அதாவது வந்து உங்களால் 4 ஃபிங்கர்ஸை வந்து வாய்க்குள்ளே 4 ஃபிங்கர்ஸை வந்து ஒன்றா வச்சு you should be able to 3 fingers வந்து உங்களால் வந்து you should be able to take it inside your open mouth and அதை வந்து மடிக்காமல் you should be take it inside and coming out. Then some sort of any cancer இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. Then some mucus fibrosis, அதாவது டொபாக்கோ நிறைய பேர் போடுவாங்க. that's something happens with this is something related with that mucus fibrosis. அவங்களால வாயை திறக்க முடியாது, restriction for opening their mouth. And then
something is poor health status in the form of like கொஞ்சம் bleeding in gums மேபி இருக்கலாம், தட்ஸ் ஆல் outright rejection. தென் வந்து லூஸ் டீத், 2-3 டீத் வந்து லூஸாக இருக்கலாம். மோர் தேன் 2 வந்து இட்ஸ் அன்ஃபிட். மோர் தேன் 2 டீத் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் திங். தென் இஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் மேக்ஸிலோஃபேஷியல். அதாவது நீங்கள் வந்து வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அதில் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து டிஃபார்மிட்டி ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 24 வீக்ஸ் வந்து சர்ஜரி ஆகிருக்கணுங்க. 24 வீக்ஸ் வந்து சர்ஜரி ஆகிருக்கணும். உங்கள் மூஞ்சி சில பேருக்கு வந்து மூஞ்சி உடஞ்சி போயிருக்கும், மூக்கு உடஞ்சி போயிருக்கும். ஸோ தே வுட் ஹவ் டன் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. தட் சர்ஜரி வந்து பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 24 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் malocclusion ஆஃப் டீத். தட் இஸ் சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளால் வந்து நம்ம சாப்பிட்றத வந்து ஒழுங்காக அரைக்கணும். அப்படி வந்து அந்த டீத்தோடைய தி ஸ்ட்ரக்சர் ஷுட் பி சச் தட் நம்ம சாப்பிட்றது நம்மளே ஒழுங்காக அரைச்சி நம்ம வந்து ஜென்ரலாக வந்து சாப்பிட்ணும். ஜென்ரல் ஃபுட்டை வந்து சாப்பிட முடியுமா நம்மளால், அதோட டீத்தோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி ஜென்ரல் அவுட்லைன் ஃபார் டென்டல். நவ் வி ப்ரொசீட் டு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இனிஷியலி வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கும்போது வந்து அதில் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து you have a history of tuberculosis, or you have any evidence of tuberculosis or lesions in lungs ன்னு சொல்லுவாங்க, or heart or musculoskeletal lesions in chest wall ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட செஸ்ட்டை ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு generally if you are too much of a hard smoker, even hardest of the hard smokers are okay with it, but you need not be worrying for it. If you are too much if you have a healthy lifestyle, you need not be worrying for it. Next is உங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு you will have a ultrasound scan done. Now this ultrasound scan is the most important thing I would say, because இதில் வந்து உங்களோட வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய abdomens, உங்களோட liver and your spleen and your intestines செக் பண்ணுவாங்க. அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து they'll get your ultrasound scan done, and உங்களுக்கு வந்து do you have a hernia or do you have a yes, இதில் வந்து this part of the involves two things. That is both your abdomen as well as below your abdomen, that is your genitals, that is your sexual organs. Sexual organs பொறுத்த வரைக்கும் வந்து will be covering it, but now பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வந்து kidneys and liver. Mostly வந்து problem with the people getting rejected is fatty liver. Fatty liverனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து maybe it's because of too much of overweight, or generally நம்ம பசங்க வந்து they have too much of fatty liver, which is easily rectifiable, and நிறைய விதத்தில் வந்து கீழாநெல்லி இருக்குது, நம்மளுடைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நிறையாவே இருக்குது. Generally people who have little bit of fatty liver, just நம்ம சொல்ல முடியாது so much of alcoholism சொல்லவும் முடியாது. People who don't drink alcohol might also have fatty liver. So the fatty liver is a problem which many people get rejected. Next, along with it is little bit of horseshoe kidney. சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. solitary kidney இருக்குது. சில பேருக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கும், gall bladderல ஸ்டோன்ஸ் இருக்கும். For that they get rejected. And okay, now coming to the reproductive system checking அப்படின்னா வந்து doctors will be like very detailed வந்து they'll take us private, and they'll inspect the men and women for their reproductive system health. Next, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எக்ஸாமின் பை ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் ஒன்லி. அது ஒரு சின்ன பாயிண்ட் விச் இஸ் ஆக்சுவலி வர்த் மென்ஷனிங், because of half of the people have a fear that generally they are doctors but have a fear. Generally for the checking of reproductive organs for men, it's generally the penis or the testis, health of the testis, as well as any hydrocele, whether men have any hydrocele problem, or men and female are checked for any kind of piles or maybe other kind of problems. Rest a female candidates are thoroughly examined by a female gynecologist for gynecologist உடைய அவங்களுடைய parameters வச்சு evaluate பண்ணுவாங்க. கொஞ்சம் laparoscopy surgery for hernia and certain surgeries பண்ணும்போது, for example if there are some surgery, that scar should be completely healthy, and
இன்னைக்கு வீடியோவில் as far as I know, as far as my friends have undergone problems, as far as everyone else, we have taken a collective feedback. நம்மளால் முடிஞ்சதை வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பட் there are n number of other problems for which which people have got rejected subsequently. So you can drop, if at all if you have any knowledge on this, you can drop those deformities in the comment section, which will be useful for the people யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So for last but not the least, I am not a doctor. I'm just நான் அதனால் வந்து கிளினிக்கல் ஐட்டம்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. பட் எஸ், யூ ஷுட் நோ வாட் ஹேப்பன்ஸ் இன் தட் 1 week மெடிக்கல் ஒரு ஓவர்வியூக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டோம். I hope you have liked this video. If you had liked this video, please do subscribe to this channel. There are a number of exciting videos which keeps coming so that you don't miss out to these videos. Till the time, அடுத்த வீடியோ வர வரைக்கும் thank you and Jai Hind.